Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம மூணு பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டான வெனிலா ஐஸ்கிரீம் வீட்ல எப்படி தயார் பண்றதுங்கறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா fresh creamங்க ஒரு 100 கிராம். நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல கேட்டிங்கனா கண்டிப்பா கிடைக்கும். அத வந்து 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. ஒரு விஸ்க வச்சோ அல்லது ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு ஃபோர்க்கோ வச்சு ரொம்ப மைல்டா பீட் பண்ணீங்கனாலே போதும். எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும். ஹெவியா பீட் பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது. பாருங்க ஒரு 3 நிமிஷம் நீங்க இந்த மாதிரி பீட் பண்ணனுங்க. கொஞ்சம் லிக்விடியா இருந்தது கொஞ்சம் அப்படியே லைட்டா திக்கா வரும். அது வரைக்கும் நீங்க பீட் பண்ணா போதும். அதுக்கு அப்புறம் மத்த இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸா வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேருங்க. வெனிலா ஐஸ்கிரீமுக்கு வெனிலா எசன்ஸ் ரொம்ப முக்கியங்க. மறுபடியும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பீட் பண்ணுங்க. மறுபடியும் 1 நிமிஷம் பீட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க கண்டென்ஸ்ட் மில்க சேருங்க. இந்த ஐஸ்கிரீமுக்கு ஸ்வீட்னஸ் இதுதான். நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து சுகர் பவுடர்லாம் சேர்க்கல. ஓரளவுக்கு சேர்த்துருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெஸ்லேவை விட இந்த அமுல் கண்டென்ஸ்ட் மில்க் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அடுத்ததா இந்த மிக்ஸிங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ அல்லது ஒரு பிராண்டடான ஒரு கண்ணாடி பவுல்லயோ ஸ்டோர் பண்ணுங்க. அப்பதான் சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆகி ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு வந்து 2 நாள் ஆயிருச்சுங்க. சுத்தமா ஃப்ரீஸே ஆகல. நல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கோ அல்லது கிளாஸ் ஜாரோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து நம்ம மிக்சிங் வந்து ரெடி ஆயிருச்சு இல்லையா? இப்போ வந்து இத கார்னிஷ் பண்றதுக்காக நான் வந்து ஒரு 20 பாதாம சிசர்ல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னிஷிங்கா போடுறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ப்ளைனா சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பாதாம் சேர்த்திட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும். அதுக்காக தான். ஃப்ரீசர்ல 8 ல இருந்து 10 மணி நேரம் இருக்கணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி நேரம் ஆயிருச்சுங்க எனக்கு. இப்போ இந்த மாதிரி தரமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கு பாருங்க. ஏன்னு சொன்னா திரும்ப நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆசையா செஞ்சிருவீங்க. கொஞ்சம் செஞ்சுட்டு உங்களுக்கு ஏமாற்றம் ஆயிரும். அதுக்காக தான் நல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீமை எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரை வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்பா கிடைக்கும். அது இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை வச்சு யூஸ் பண்ணுங்க. இதே போல எடுத்து சின்ன பவுல்ல நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீம். வாவ் ரொம்ப டேஸ்டா இருக்கு फ्रेंड्स. நான் இப்போதான் சாப்பிட்டு பார்த்தேன். உங்களுக்கு வந்து நான் 100% கேரண்டி கொடுப்பேன். நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க எனக்கு. ஓகே फ्रेंड्स, இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you. Thanks for watching.